சொல்லுங்க, என்ன அந்த பொம்மையோட ஆவி வந்துருச்சா? அத லாக் பண்ணிட்டீங்களா? இல்ல. என்னது? இல்லையா? கண்டிப்பா இந்த பூஜை செய்யறதுக்கு அவ வரணுமே. ஏன் வரல? ஒருவேளை பயந்து மறைஞ்சுக்கிட்டாளா? அதான் இல்ல. நான் சொல்றத முழுசா கேளு. நான் இங்க 4 தசையும் கட்டுறதுக்கு முன்னாடியே பொம்மி ஏதோ ஒரு ரூபத்துல உள்ள வந்துட்டா. என்ன சொல்றீங்க? பொம்மி ஏற்கனவே வந்துட்டாளா? ஆமா, அவதான் கூட்டத்தோட கூட்டமா அந்த பூஜைய செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பொம்மை வந்து பூஜையும் பண்ணிட்டு இருக்காளா? ஆமா, இப்பதான் சந்தேகம் வந்து ஏவல வர வச்சு கேட்டேன். ஏவல திசையில நிக்க வச்சு நான் அதுக்கு இப்போ மாத்தி கட்டால கொடுக்கணும். நீ போய் அந்த கேமரா வழியா பாரு, பொம்மி யாருன்னு தெரிஞ்சிடும். சரி சரி. கடவுளே, ராணியோட வயித்துல உள்ள சிசு நல்லபடியா இந்த பூமியில வந்து எந்த ஆபத்தும் இல்லாம உயிர்கண்டம் நீங்கி இந்த மண்ணுல வந்து பிறக்கணும். என்ன தமனா இது இப்படி சொல்றாங்க? அப்போ இப்ப வந்திருக்கிற பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்தி பொம்மியா இருப்பாளோ? இல்ல சித்தப்பா, அவங்க எல்லாம் முதல் பூஜையில இருந்து இங்கதான் இருக்காங்க. ச்சே. போங்க. சரி பாபா. என்னடா இது, ஃபைல் ஓபன் ஆக மாட்டேங்குது. டவுன்லோட் கூட கம்ப்ளீட் ஆயிடுச்சே. ஒருவேளை ஜிபி அதிகமா இருக்குமோ? சரி, ஃபோல்டருக்குள்ள செக் பண்ணி பார்ப்போம். ஏய், என்னடா 1,00,000 ஜிபி காட்டுது? சான்ஸே இல்ல. அப்படி இருந்தா இன்னொரு சிஸ்டம் வெடிச்சு சிதறி இருக்குமேடா. ஏய், அங்க பாரு. ஏய், ரியல் கோஸ்டா? தமன்னா, நீ ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த மாக்காளி அசத்துறான். ஒரிஜினலா பூஜை செய்ய வந்தவங்க கூட தோத்துருவாங்கன்னு பாத்துக்க. ஒட்டுமொத்த வீட்டையும் அவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். பாரு, எல்லாம் எப்படி வாயு பொழந்துகிட்டு நிக்குதுங்கன்னு. ஒருவேளை இந்த 5 பேர்ல ஒருத்தியா இருப்பாளோ? யாரா இருக்கும்? யாரா இருக்கும் தமனா? நானும் உங்க கூட தானே இருக்கேன். சும்மா என்ன டென்ஷன் பண்ணாம நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க, அது போதும்.
தமன்னா இன்னைக்கு ராணி காலி. என்னத்த சொல்றீங்க? ஷோ, என்ன சொல்றீங்களா? என்ன தமன்னா, நீ கொடுத்த அந்த லிக்விட் ஆசிட நான் அந்த மாக்காளி கிட்ட கொடுத்துட்டேன். அவளும் தீர்த்தத்துல அதை கலந்திருப்பான். இப்ப அத ராணிக்கும் கொடுக்க போறா. அதத்தான் சொன்னேன். மார்க்க கூப்பிடுறான். அந்த ஃபுட்டேஜ்ல அவன் பார்த்திருப்பானே, அந்த பொம்மை எந்த உருவத்துல உள்ள வந்திருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அத்தை, நான் இதோ வந்துடுறேன். ஏய் இரு, சும்மா சும்மா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க. இங்கே நின்னு அந்த ராணி காலியாக போறத பாரு. இல்லத்த, ஒரே ஒரு நிமிஷம், நான் போயிட்டு வந்துடுறேன். ஷோ, சீக்கிரம் வா. எங்கம்மா போறா? ஹலோ, இந்த ரியல் கோஸ்ட் வந்துருச்சு. அதுதான் பூஜை பண்ணுது. அந்த கோஸ்ட் ஃபுட்டேஜ் இங்க 1,00,000 GB காட்டுது. அப்பவே சிஸ்டம் ஃபயர் ஆயிடுச்சு மேடம். அதுல அவதான் தெரியுறா. நம்பலனா அந்த ஃபுட்டேஜ் நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க. ரியல் கோஸ்ட் வந்திருக்கா? என்ன சொல்றான்? ஒருவேளை பொம்மை பூஜை பண்றாளா? எப்படி இவ்வளவு சூடா? ஐடி நாஹி பாட்டல்லாஹி, ஐடி நாஹி பாட்டல்லாஹி, ஐடி நாஹி பாட்டல்லாஹி, ஐடி நாஹி பாட்டல்லாஹி. எவளே, அந்த கூட்டத்துல யாரு பொம்மி? பூஜை பண்ற மாக்காளி. இன்னியோட நீ காலிடி. அம்மா, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்காம தமன்னா எங்க தான் ஓடிட்டு இருக்கா? ஏய் பொம்மி, நீதானா? உன் குழந்தைக்கான ஆயுள் கண்டோம் இந்த பூஜையால மட்டும் இல்ல, இனி செய்ய போற மத்த பூஜையாலையும் விலகும் ராணி. இது சத்திய வாக்கு. ரொம்ப நன்றிக்கா. பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எப்படியும் இந்த பூஜை நடக்காதுன்னு நினைச்ச நேரத்துல வந்து நல்லபடியா பூஜை செஞ்சு கொடுத்துட்டமா. கடவுளா பார்த்து தான் உன்னை அனுப்பி வச்சிருக்காரு போல. ரொம்ப நன்றிம்மா. அது மட்டும் இல்ல சாமி, இனி நடக்க போற பூஜையும் சிறப்பா நடக்கும். நல்லதும்மா. சாமி சொன்ன மாதிரி கடவுளா பார்த்து தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. நல்ல நேரத்துல வந்து பூஜையை அருமையா முடிச்சு கொடுத்துட்டம்மா. நான் கூட இந்த பூஜை நடக்குமா நடக்காதுன்னு பயந்துகிட்டே இருந்தம்மா. நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றிம்மா. எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? இது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, இருந்தாலும்
நீங்க வந்த வேலையே வேற. நாங்க கேட்டுக்கிட்டோன்னு இங்கேயே இருந்து இவ்வளவு தூரம் சிறப்பா பூஜையை நடத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நாங்க எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. என்னோட வேலையை செய்ய தான் நான் வந்தேன். என்ன சொல்றீங்க? ஆமா, நான் ஒரு நர்ஸ். உயிரை காப்பாத்துறது என்னோட வேலை தானே, அதைத்தான் சொன்னேன். இப்போ ராணி வயித்துல இருக்கிற சிசுவை காப்பாத்துறதும் என்னோட வேலை தானே. ஆமா. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் வரட்டுமா? வாங்க. ரொம்ப நன்றிக்கா. போயிட்டு வாங்க. வாங்க. ம். டேய், என்னடா இவ இப்படி முறைக்கிறா? மா எனக்கும் அதாம்மா புரியல. ஐயோ, இவ எந்த நேரத்துல என்ன ரியாக்ஷன் கொடுப்பான்னே தெரியலையே. ஆ, பொம்மி, என்ன பொம்மி இங்க இருக்க? என்ன மகாலி இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கனேன்னு பாக்குறியா? பிரத்யங்கரா தேவியும் நான் தான், மகாலியும் நான் தான். இதுக்கப்புறமும் வரப்போற மத்த அவதாரமும் நான் தான். ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்ததும் பொம்மி இதோ நிக்கிறா பாரு. தப்பு பண்ணா நான் திரும்ப வருவேன். தமனா, நம்ம கண்ணுக்கு தான் பொம்மியா தெரியுறாளா? வரேன். போயிட்டு வாங்க. என்னன்னு தெரியலையேம்மா. இந்த தமன்னா வேற எங்க போனான்னு தெரியல. அப்போ நாங்களும் கிளம்புறோம். சரிம்மா, ரொம்ப நன்றிங்க. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வேற ஒரு ரூபத்துல வந்து நிச்சயமா உன்னை காப்பாத்துவேன். தமன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணி காலி. ஆமாம் தமன்னா, அந்த மாகாளி நீ சொன்ன மாதிரி ராணியை வச்சு செஞ்சுட்டு போயிட்டா. இல்லாத. என்னது இல்லையா? ஆமா, அங்க பாருங்க. என்ன தமன்னா, அந்த லிக்விட் பாட்டில் அங்க போட்டு உடைச்சிட்டு போயிருக்கா? அக்கா, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். அப்புறம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பேசலாமா? எவ்வளவு முக்கியமான விஷயம் அது, அப்புறம் பேசலாம்னு சொல்றீங்க? ஐயோ, மாக்காளி இவளுக்கு எதுவும் பண்ணாம விட்டுட்டாளா? சின்ன தமன்னா, எதுவும் பேச மாட்டேங்கிற? அத்தை, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. தமனா எங்க போற? ச்சே. என்ன தம்பி, இங்க என்ன நடக்குது? நீங்களாவது பதில் சொல்லுங்க. அவ ஏன் கோவமா போறா? அவளுக்கு தமனா கொடுத்த காசு பத்தலன்னு செய்யாம போயிட்டா போல இருக்கு. ஷோ, காசு பத்தலையா? மா, இவர் வேற என்னமோ உளறிட்டு இருக்காரு. வாங்க தமன்னா கிட்டே போய் கேட்போம். இந்த ஆவி 2வது தடவையும் வந்து இப்படி ஆப்பு வச்சிருச்சு. சாமி, நான் ராணியை சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த பூஜைய மெனக்கடலோட பண்ணணும். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அடுத்த பூஜை செய்யறதுக்கான பொண்ணு வந்துட்டாங்களா? சாமி, அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ராணி, நீ போய் ரூம்ல இரு. நான் சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன்.
ராணி அதான் சித்தார்த் தம்பி எடுத்துட்டு வரேன்னு சொல்றாருல்ல, நீ போய் ரூம்ல இரு, தம்பி எடுத்துட்டு வருவாரு, போமா. ம். என்னயா இது உப்பு சப்பு இல்லாம இருக்குது? என்னது உப்பு இல்லையா? இரு இரு, நான் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா, நீ உட்காரு. வந்தாச்சு. இந்தா உட்காரு, சாப்பிடு. உட்காரு. இந்தா இப்ப சாப்பிடு, கரெக்டா இருக்கும். ஐயா இப்ப என்ன ஆச்சு? இப்போ வாயில வைக்க முடியல, அப்படி உரைக்குது. காரமா இருக்கா? இரு, நான் போய் சக்கரை எடுத்துட்டு வந்துடுறேன். யோ தாடிகாரா, உன் பாப்பா கோசரம் என்ன ஓட்டம் ஓடுற நீ? இரு இரு, இத வச்சு உன்னை வச்சு செய்யறேன். நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு ஒண்ணு உனக்கு இவ்ளோ அக்கறை? இந்த அக்கறை எல்லாம் முன்னால எங்கயா போச்சு? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச திருப்பி வச்சுனே இந்த இப்ப வயித்துல புல்லு இருக்குதுன்னு அக்கறையா இருக்குதுல்ல உனக்கு? வா வா. இந்தா இப்ப கரெக்டா இருக்கும், சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாயா, எனக்கு பசியே போயிடுச்சு. இந்தா. ஐயோ ராணி, அப்படி சொல்லாத. கொஞ்சம் அது சாப்பிட. வாயும் உயரமா இருக்கிறவ உனக்காக இல்லைனாலும் உன் வயித்துல வளர குழந்தைக்காகவாது கொஞ்சமா சாப்பிடு ராணி. யோ சும்மா இதே சொல்லி என்ன காண்டி ஏத்துன்னு இருக்காத. பசி இல்லன்றல்ல, நீ சொன்னானே நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே வாந்தி எடுத்துருவேன். பரவாயில்லையா? வேணாம் 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 வேணாம். சரி இப்ப வேணாம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறியா? நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் கொண்டு வரேன். இல்ல இல்ல, எனக்கு எப்ப தோணுதோ எப்ப பசிக்குதோ அப்பதான் நான் சாப்பிடுவேன். என் மேல இருக்கிற கோவத்துல தானே இப்படி எல்லாம் பண்ற? ஆமாயா, இப்ப என்னன்ற? எனக்கு பசி இல்ல வானானா விட்டுறேன். தொம்மா ராணி சூசி சாப்பிடு, ராணி டிஃபன் சாப்பிடுன்னு அப்படியே உருகுற. வாடி வா, கத்து, நல்லா கத்து. இதானே உன்னோட சொரூபம். இதாயா நீ பழைய தாடிகாரன். தொம்மா சும்மா அடிக்கடி சொல்வியே ஃப்ராடு ஃப்ராடுன்னு. அதெல்லாம் உனக்கு இப்போ மறந்து போச்சா, இல்ல மறந்து போன மாதிரி நடிகிறியா? ஐயோ இல்ல ராணி, நான் கோவப்படல. ஏய் ராணி, நீ என்ன வேணும்னு வெறுப்பேத்த தானே இப்படி எல்லாம் பண்ற. சரி, இனிமே நான் கோவப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன். சரியா? யோ தாடிகாரா, நீ என்னாண்ட கேட்ட கேள்வி இருக்குதுல்ல, அது என் மனசை போட்டு அர்த்தந்தாயா இருக்குது. அந்த வழியினால் தான் இப்படி எல்லாம் பண்றேன். இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய இருக்குது. ஐயோ, காரம் இல்லைன்னு சொன்னதுனால சர்க்கரையை கொட்டி வச்சுக்கிறான். எதையுமே வாயில வைக்கவே முடியலையே. என்ன பண்றது ராணி? சாப்பிட்டு மேனேஜ் பண்ணு. போதும்யா. ஹலோ. சரிங்க மேம், வந்துட்டீங்களா? சரிங்க, ஓகே மேம். யா, இங்க எல்லாமே ரெடியா இருக்கு. யா, தேங்க்யூ மேம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ யாருக்கு தேங்க்ஸ் சொல்றா? யோ, எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்குது. ஏய், இப்ப என்ன வேலை? கீழே வந்து பாரு. ஏய் ராணி, அடுத்து பூஜை ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்துல உனக்கு என்ன வேலை? ஏய் வேற என்ன தமன்னா, அந்த மாக்காளி இப்படி பண்ணிடுவா அப்படி பண்ணிடுவான்னு அவ்வளவு பில்டப் கொடுத்த, கடைசியில அவ ஒன்னத்தையும் செய்யல. என்னதான் நடக்குது இந்த வீட்ல? அத்தை ப்ளீஸ்,
நானும் என்னாச்சுன்னு தெரியாம தான் கடுப்புல இருக்கேன். எனக்கு அந்த மாக்காளிய பார்க்கும்போதே ஒரு டவுட் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இவ பூஜைக்கு வந்ததும் வராததுமா எல்லாத்தையும் கரெக்டா பண்றாளேன்னு. நீதான் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அது இதுன்னு பில்டப் பண்ணி நம்ப வச்ச. ஆனா ஒண்ணு, நான் அந்த மாக்காளி கிட்ட நீ கொடுத்த அந்த ஆசிட் பாட்டில கொடுத்தப்போ அவ ஒண்ணு சொன்னா. ஏன் சொன்னான்னுதான் இப்ப வரைக்கும் புரியவே மாட்டேங்குது. அக்கா அப்படி என்னக்கா சொல்லுச்சு? ஆ, என்ன எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு வாங்கினது பத்தலையான்னு கேட்டான். என்ன ராணி அவ வயித்துல இருக்கிற குழந்தையோட சேர்த்து கொல்லணுமா? சூப்பர், கரெக்டா சொல்லிட்டேன். கொன்னுடுவேன். என்ன வாங்கினது பத்தலையா? அப்படி சொல்லும் போது எனக்கு அவ மேல டவுட் அதிகமாயிடுச்சு.